ஊருக்கு நீங்க புதுசா வந்திருக்கீங்க. எங்க அப்பர் எஸ்டேட்ல வேலை செய்றீங்க. ரொம்ப சந்தோஷம். யார் உங்க அம்மாவா? ரொம்ப அழகாவே இருக்காங்க. சுமார் இந்த ஊர் ஒரு மாதிரியான ஊரு. எங்க முதலாளிக்கு ஒரு தம்பி இருக்கான். அவன் எப்ப பார்த்தாலும் எங்க அண்ணனை க்ளோஸ் பண்ணணும், எங்க அண்ணனை க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். ஏமாந்தா நம்மளே க்ளோஸ் பண்ணிடுவான். இந்த ஊர்ல கருப்பன் ஒருத்தர் இருக்கான். அவனுக்கு ஒரு பொண்ணு சிகப்பா பிறந்துடக்கூடாது. உங்க கெட்ட நேரம், நீங்க சிகப்பாவே இருக்கீங்க. பீர் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஆமா, எல்லார பத்தியும் சொன்ன, உன்னை பத்தி சொல்லல. என்ன பத்தி சொல்ற அளவுக்கு என்ன இருக்கு? என்னோட பர்சனாலிட்டியை பார்த்த உடனே பளிச்சுன்னு புரிஞ்சிருக்குமே. முதல்ல இவனை நம்பாதீங்க. அந்த 2 பேருக்கும் கையாளே வந்தா. ஏடா இவ்வளவு பேர்த்து வாங்குற, உனக்கு கொஞ்சமாவது புத்தி இருக்கா? இதெல்லாம் கோபத்துல கொடுக்கறது இல்ல, பிரியத்துல கொடுக்கறது. வாங்கி பைக்ல போட்டுக்கணும். இருக்கிறவன் கொடுக்கணும், இல்லாதவன் எடுக்கணும். அதை தடுப்பவர மறுப்பவர சட்டம் போட்டு பிடிக்கணும். ஏண்டா மீதி நான் பாட மாட்டேன். போய் 2 பாட்டில் சாராயம் வாங்கிட்டு போட. சரி, சட்டம் போட்டு தடுக்கணும். கருப்பு, இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாதி எடுத்துட்டு மீதி வச்சிட்டியா? கருப்பு கௌரவமானம்மா. வழியில் 4 பேர் பேசிட்டாங்க. சாயந்தரம் சாராயத்துக்கு அங்க போறதா? யாராவது அவசரமா ரைட்டு புதுசா இருக்கு. கருப்பு, வர நீ நம்ம ரூட்ல கிராஸ் பண்ற. ரூட்ல இருந்தா 4-5 பஸ் போத்தே செய்யும். முன்னாடி போறவன் டிக்கெட் எடுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதா? பஸ்ஸா இருந்தா பரவாயில்ல, நீ லாரி மாதிரில போற. எனக்காக இல்லடா, எங்க அம்மா சாகும்போது தம்பி இப்படி ஒசரமா பிறந்துட்டே, நாளைக்கு உனக்கு பொண்ணுக்கு எங்கடா போன்னு வருத்தப்பட்டு செத்து போச்சு. அந்த ஆத்மா சாந்தி அடையறக்காத்தா இப்படி அலையற. இப்படி அலைஞ்சினா உங்க அம்மா ஆவி சேர்ந்து அலையும். அத விடு. அம்மனி யாரு, எந்த ஊரு? அசல் ஒரு பொண்ணு நம்ம எஸ்டேட்ல வேலை செய்யறான். உன் எஸ்டேட்? எங்க அண்ணனுக்கு அப்புறம் இது என் எஸ்டேட் தானே. இந்த குழப்பம் எல்லாம் வரக்கூடாதுன்னு தான் எங்க அண்ணனை க்ளோஸ் பண்ணணும், எங்க அண்ணனை க்ளோஸ் பண்ணணும், எங்க அண்ணனை உடஞ்சு போச்சா? ஏடா சாராயா? சாராயம் என்ன வல்லியா? இதுக்குதான் சாராயத்தை எல்லாம் தண்ணியா காய்ச்ச கூடாது. கடி மாதிரி கிண்டி வச்சிருந்தா உருண்டையா உருட்டி சாப்பிட்டுக்கலாம். கீழே விழுந்தா தூசி தட்டி கூட சாப்பிட்டுக்கலாம்.